அழகான காதல் கதையை கேட்க நீங்க தயாரா? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 127. அறையின் கதவை திறக்க போன ஆதித்யனை பார்த்து, ஆதித்யன் என்றாள் சீதா மெல்லிய குரலில். கதவை திறக்க போனவன் நின்று திரும்பினான். ஓடி வந்த ஆதித்யனின் பக்கம் நின்ற சீதா அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். இன்னும் 32 மணி நேரம்தான் இருக்கு என்றான் ஆதித்யன். தெரியும் என்றாள் சீதா. யாரும் வந்துட போறாங்க என்றான் ஆதித்யன். என்று சீதா அவனை விட்டு விலகவே இல்லை. அணைத்தபடியே நின்றிருந்தாள். இப்படியே சில நொடிகள் போக சீதாவின் மூச்சு காற்று ஆதித்யனின் மேல் பட அவனுக்குள் என்னென்னவோ உணர்வுகள். அவளை விலக்கி நிறுத்திய ஆதித்யன், ஹே தள்ளி நில்லடி, நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவன் போலவே நடிக்கிறது என்று அவளை விலக்கி நிறுத்தி அவளின் இதழ் அருகே அவன் செல்ல, அந்த நேரம் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அச்சச்சோ, யாரோ வந்துட்டாங்க என்று சீதா பதட்டமாக ஆதித்யனை விட்டு விலகிச் செல்ல, ஹே டென்ஷன் ஆகாத, யாருன்னு போய் பாப்போம் என்று கதவை திறந்து எட்டி பார்த்தான் ஆதித்யன். ஐயோ, அவனின் அத்தைதான் சீதாவின் அறையின் முன்னே நின்றிருக்கிறாள். சௌந்தர்யாவை பார்த்ததும் ஆதித்யன் கதவின் பின்னே ஒளிந்து கொண்டான். தன் அறையின் வாயிலில் நின்றிருந்த சௌந்தர்யாவின் பக்கம் சென்றாள் சீதா. சீதா, இன்னும் தூங்கலையா நீ என்றார் சௌந்தர்யா. இல்லம்மா, இனிதான் என்றாள் சீதா. சரி, என்னோட ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, ஒரு ரூம்ல நான் குளிச்சுக்கட்டுமா என்று சௌந்தர்யா கேட்க, சரிங்கம்மா வாங்க என்று சீதா சொல்ல, சௌந்தர்யாவும் சீதாவின் குளியலறைக்குள் புகுந்து கொண்டார். இப்பொழுது ஆதித்யன், அப்பாடா, என்ன அத்தை பார்க்கல, நான் கிளம்புறேன் என்று அறையின் வெளியே செல்ல, சீதாவும் அந்த அறை கதவை மூடச் சென்றார். அந்த நேரம் சீதா கதவை அடைக்க முடியாதவாறு ஆதித்யன் கதவை முன்புறம் பிடித்துக் கொண்டான். ஆதித்யனை எட்டி பார்த்த சீதா, என்ன என்றார். முடியலடி என்ற ஆதித்யன் சட்டென்று சீதாவை தன் புறம் இழுத்து அவள் கன்னத்தில் அழுந்த முத்தம் ஒன்றை கொடுத்தான். அவன் கொடுத்த முத்தத்தில் சிலையாகித்தான் போனாள் சீதா. திருமணத்திற்காக உறவினர்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருக்க, ராகவனும் மதுவும் எல்லோரையும் வரவேற்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த சௌந்தர்யா, ராகவா, நைட் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சாப்பா என்று கேட்க, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுமா என்றான் ராகவன். சஞ்சயின் அறைக்குள் இருந்த வாசுவோ குட்டி போட்ட பூனையை போல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க, மாம்சு, இப்படியே நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுவும் ஐடியா இருந்தா சொல்லுங்க என்றான் சஞ்சய். அதைத்தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன வச்சுட்டா வஞ்சகம் பண்றேன் என்றான் வாசு. அப்பொழுது சஞ்சயின் அறை கதவு தட்டப்பட சஞ்சய் சென்று கதவை திறந்தான். என்ன மச்சான், 2 பேரும் உள்ள என்ன பண்றீங்க என்றபடியே ஆதித்யன் சஞ்சயின் அறைக்குள் வர, அதுவா மாமா, அண்ணாக்கும் அண்ணிக்கும் போட்டோ ஷூட் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம், அதான் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்று சஞ்சய் சொல்ல, இதுக்கெல்லாம் என்ன யோசிச்சுட்டு, நேரா போய் அவங்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே என்றான் ஆதித்யன். சஞ்சயும் வாசுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடா முழிக்கிறீங்க என்றான் ஆதித்யன். டேய், ராகவனுக்கு போட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காதுடா, போட்டோ ஷூட் பண்ணலான்னு போய் கேட்டா செவ்வல்லையே ஒண்ணு வைப்பான் என்றான் வாசு. நீங்க கேட்டாதாண்டா செவ்வல்லையே வைப்பான், பேசாம மது கிட்ட சொல்லி கேட்க சொல்லு, உடனே ஓகே சொல்வான் என்று ஆதித்யன் சொல்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கே என்றான் வாசு.
ஆனா அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு அண்ணி ஒத்துப்பாங்களா என்றான் சஞ்சய். யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்று வாசு சொல்ல, என்ன மச்சான் நீ போய் கேட்டா தங்கச்சி கண்டிப்பா ஒத்துக்கும் என்று ஆதித்யன் சொல்ல, ஆமாண்டா சஞ்சய், நீ போய் மது கிட்ட போட்டோ ஷூட் பத்தி ராகவன் கிட்ட கேட்க சொல்லுடா என்று வாசுவும் சொல்ல, சரி நானே போய் கேக்குறேன் என்றபடியே சஞ்சய் மதுவை தேடி சென்றான். மது வரவேற்பறையில் ஒரு உறவினர் பாட்டியிடம் பேசிக் கொண்டிருந்தான். மதுவின் பக்கம் சென்ற சஞ்சய், அண்ணிமா கொஞ்சம் வாங்களேன் என்றான். தான் பேசிக் கொண்டிருந்த பாட்டியிடம், இருங்க பாட்டி வந்துடுறேன் என்று எழுந்த மது சஞ்சயின் பக்கம் சென்றவள், என்ன சஞ்சய் என்று கேட்க, அண்ணிமா போட்டோ ஷூட் எடுக்க ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க என்றான். ஓகே, ஆதித்யன் அண்ணாவையும் சீதாவையும் அழைச்சிட்டு போ என்று மது சொல்ல, அண்ணிமா அவங்க 2 பேருக்கும் போதுமான வர போட்டோ எடுத்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் அண்ணனுக்கும் போட்டோ ஷூட் எடுக்கணும். அன்னைக்கு பேசி வச்சிருந்தோம்ல என்றான் சஞ்சய். அதெல்லாம் வேணாம் சஞ்சய், விடு என்றாள் மது. அண்ணிமா ப்ளீஸ் எனக்காக அண்ணகிட்ட போய் கேளுங்களேன் என்று சஞ்சய் சொல்ல, என்ன சஞ்சய், நான் அன்னைக்கு வேண்டான்னு தானே சொன்னேன் என்று மது சொல்ல, அனிமா ப்ளீஸ் என்னோட ஆசைக்காக ஒரே ஒரு போட்டோ ஷூட் அண்ணாட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அண்ணி, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றான் சஞ்சய். சஞ்சய் கெஞ்சுவதை பார்த்த மது, சரி கேக்குறேன் என்றாள். தேங்க்யூ சோ மச் அண்ணிமா, நான் போட்டோகிராஃபர்ஸ கார்டன்ல வெயிட் பண்ண சொல்றேன், அண்ணனை அழைச்சிட்டு வந்துருங்க அண்ணி என்று சொல்லிவிட்டு சஞ்சய் தொல்லலோடு கிளம்பிவிட, இப்போ என்ன பண்றது, அவர்கிட்ட எப்படி கேக்குறது, நாம வேற அவர் மேல கோபமா இருக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோமே என்று மது யோசித்துக் கொண்டு நிற்க, அப்போது மது என்று ராகவன் அழைக்க, ராகவன் குரல் கேட்டு அவனின் பக்கம் ஓடி நின்றாள் மது. மது, இவரு அப்பாவோட சித்தப்பா பையன், என்னோட பெரியப்பா என்று ராகவன் மதுவை அவனின் உறவினரிடம் அறிமுகப்படுத்த, வணக்கம் ஐயா என்றாள் மது கைகளை கூப்பி. வணக்கம்மா என்றார் அந்த பெரியவர். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் மது. சரி இரு என்று ராகவன் தூரத்தில் இருந்த சஞ்சயை பார்த்து, சஞ்சய் என்று அழைக்க, சஞ்சயும் ராகவனின் அருகில் வந்தான். அண்ணா கூப்பிட்டீங்களா என்று சஞ்சய் கேட்க, ஆமா, பெரியப்பா இன்னும் சாப்பிடல, பெரியப்பாவை அழைச்சிட்டு போய் சாப்பிடவை என்று சஞ்சயிடம் ராகவன் சொல்ல, வாங்க பெரியப்பா சாப்பிட போலாம் என்று சஞ்சய் அவனுடைய பெரியப்பாவை அழைத்து சென்றான். அந்த பெரியவர் அங்கிருந்து சென்றுவிட மதுவை பார்த்த ராகவன், என்ன பேசணும் என்றான். உள்ள போய் பேசலாமா என்றாள் மது. மதுவை ராகவன் புருவம் சுருங்க பார்த்தான். பேசலாமே என்ற ராகவன் மதுவோடு ஒரு அறைக்குள் சென்றான். என்ன பேசணும் என்றான் ராகவன். அது அது வந்து சஞ்சய் உங்களுக்கும் எனக்கும் போட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுறான் என்றாள் மது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றான் ராகவன் தோள்களை உலுக்கி. சஞ்சய் சஞ்சய் ஆசைப்படுறான் என்று மது திரும்பவும் சொல்ல, சஞ்சய் மட்டும்தான் ஆசைப்படுறானா என்று கேட்டான் ராகவன். அவனை நிமிர்ந்து பார்த்த மது, நானும் தான் என்றாள். உண்மையாவா என்றான் ராகவன். என்றாள் மது. ஓகே, போட்டோ ஷூட் பண்ணலாம் என்று ராகவன் சொல்ல, பட் இப்படி இல்லை என்றாள் மது ராகவனை பார்த்து. புரியல என்றான் ராகவன் புருவங்களை சுருக்கி. யோசிங்க என்று மது
அந்த அறையை விட்டு சென்றுவிட வரவேற்பறைக்கு வந்த மதுவின் பக்கம் திவ்யாவும் சஞ்சயும் சென்றனர். மாமா ஓகே சொல்லிட்டாரா என்று திவ்யா கேட்க, ம் சொல்லிட்டார் என்றாள் மது புன்னகைத்தவாறு. வாவ் சூப்பர் அண்ணி என்றான் சஞ்சய். சரி வா, உன்னை போட்டோ ஷூட்க்கு நான் ரெடி பண்றேன் என்று திவ்யா மதுவை அழைத்து சென்றவள் மதுவிற்கு பட்டுப்புடவை அணிவித்து, புடவைக்கு தகுந்தாற் போல வளையல்கள் அணிகலன்கள் எல்லாம் அணிவித்து, தலையில் மல்லிகைப்பூ வைத்து ஒரு மணப்பெண்ணை போல தயார் செய்தாள் திவ்யா. ஹே, என்னடி இது, கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி இருக்க என்று மது கேட்க, இன்னைக்கு உனக்கும் மாமாவுக்கும் நடக்க போறது மேரேஜ் போட்டோ ஷூட் தான், அதான் இப்படி அழகா இருக்க மது என்றாள் திவ்யா. இப்போ இப்படியே வெளியே போனா எல்லாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்களா என்று மது கூச்சத்தில் நெளிய, அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாங்க என்று மதுவை தோட்டத்தின் பக்கம் அழைத்து சென்றாள் திவ்யா. தோட்டத்தில் சஞ்சய் புகைப்படக்காரர்களிடம் எப்படியெல்லாம் போட்டோ எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பேசிக் கொண்டிருந்தான். திவ்யாவும் மதுவும் சஞ்சயின் அருகில் வந்து நிற்க, அப்பொழுது ராகவன் தோட்டத்தின் பக்கம் வந்தான். தாடியை முழுவதுமாக எடுத்தவன் மீசையை முறுக்கிவிட்டு முழுக்கை சட்டை அணிந்து அதை முட்டி வரை மடித்து விட்டு தங்க நிற பார்டர் போட்ட பட்டு வேட்டி அணிந்து கழுத்தில் தங்கச் செயின் கையில் காப்பு என அன்று திருமணத்தின் போது எப்படி இருந்தானோ அப்படியே வந்தான். தன் அண்ணனை பார்த்த சஞ்சயோ, வாவ் ஆனா செம்மையா இருக்காரு, போட்டோ ஷூட்க்கு ஓகே சொன்னது மட்டும் இல்லாம கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருக்காரு, அண்ணி மேல அண்ணனுக்கு எவ்வளோ லவ் என்று நினைத்து கொண்ட சஞ்சய் திவ்யாவின் பக்கம் போய், நாம 2 பேரும் இங்க இருந்து கிளம்புவோம், நாம இங்க இருந்தா அண்ணி போட்டோக்கு போஸ் கொடுக்க சங்கடப்படுவாங்க என்று சஞ்சய் சொல்ல, சரி ஓகே என்று திவ்யா சஞ்சயோடு அங்கிருந்து கிளம்ப, மதுவின் பக்கம் வந்த ராகவனை பார்த்து சிலை போல் நின்றிருக்கும் மதுவின் முன்னே சொடுக்கிட்டு, ஹலோ மேடம் என்று சொல்ல, தன்னிலைக்கு வந்து திடுக்கிட்ட மது, ஹா என்று சொல்ல, எங்க உன்னோட போட்டோகிராஃபர்ஸ் என்று ராகவன் கேட்க, அதோ என்று கையை காட்டினாள் மது. ஹாய் சார், நாங்க ரெடி, போட்டோக்கு போஸ் என்னோட அசிஸ்டன்ஸ் 2 பேரும் சொல்லி தருவாங்க, அதே மாதிரியே பண்ணிடுங்க சார் என்று அந்த புகைப்பட கலைஞர் சொல்ல, அவன் அசிஸ்டன்ஸை பார்த்த ராகவன், ஒன்னும் தேவையில்லை என்றவன், கேமராவை ஆன் பண்ணு என்று சொல்லிவிட்டு மதுவை பார்த்து, போட்டோஸ்க்கு போஸ் கொடுக்க ரெடியா என்று கேட்க, என்றாள் மது. மதுவின் அருகில் சென்றவன் அவள் இடையோடு பிடித்து தன்னோடு நெருக்கி மதுவின் நெற்றியில் முத்தமிட, அதை பார்த்த புகைப்பட கலைஞர்கள் தன் கேமராவில் அதை பதிய வைத்துக் கொண்டனர். சார் அடுத்த போஸ் என்று புகைப்பட கலைஞன் கேட்க, மதுவை தன் ஒரு கையால் அணைத்து அவளை மெல்ல சாய வைத்து மதுவின் அருகில் குனிந்தான் ராகவன். எங்கே இத்தனை பேருக்கு மத்தியில் தன் இதழில் முத்தமிடுவானோ என்று பயந்து மது தன் இதழை ஒரு கையால் மூடிக்கொள்ள, ராகவன் மதுவை பார்த்து சிரித்தான். அப்பொழுது ஒரு காட்சி படம் பிடிக்கப்பட்டது. மதுவை தன் இடைவரை தூக்கிக் கொண்ட ராகவன் அவள் நாசியில் ஒரு முத்தமிட்டான். அப்பொழுதும் ஒரு காட்சி படம் பிடிக்கப்பட்டது. மதுவை தன் எதிரே நிறுத்தி அவள் நெற்றியோடு நெற்றி முட்டும்படி ஒரு படமும் எடுக்கப்பட்டது. இப்படி வரிசையாக ராகவனும் மதுவும் அடுத்தடுத்து நிறைய போஸ்களில் நிற்க, கடைசியாக மதுவின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து ராகவன் அவள் வயிற்றில் வளரும் தனது குழந்தைக்கு முத்தமிட அந்த காட்சியும் படம் பிடிக்கப்பட்டது. வாவ் சூப்பர் சார்,
கடைசியா ஒரே ஒரு போஸ், நீங்க மேடம ஹக் பண்ற மாதிரி ஒரு போஸ் என்று போட்டோகிராஃபர் ராகவனிடம் கேட்க, "ம்ஹும், வேண்டாங்க" என்று தலையாட்டினாள் மது. "ஓகே" என்று தோளை உலுக்கிய ராகவன் அடுத்த நொடி மதுவை அவன் பக்கம் இழுத்து மென்மையாக, அழகாக அவளை அணைத்து அவளின் இதழில் ஒரு முத்தம் கொடுக்க அந்த காட்சியும் படம் பிடிக்கப்பட்டது. அவங்க ஹக் பண்ண மட்டும் தானே சொன்னாங்க, நீங்க எதுக்கு கிஸ் பண்ணீங்க என்று மது ராகவனிடம் கோபித்துக் கொள்ள, இப்படி ஒரு போஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், தப்பா என்று ராகவனிடம், உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியாது, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு மது அரண்மனைக்குள் சென்று விட்டாள். மது சென்ற பின்பு ராகவனும் அரண்மனைக்குள் சென்று விட்டான். அப்பாடி, எப்படியோ போட்டோ சுட்ட முடிச்சாச்சு என்று தோட்டத்தில் ஒழிந்து நின்று கொண்டிருந்த சஞ்சய் சொல்ல, என் நண்பனை போல 10 நிமிஷத்துல 100 போஸ் யாராலும் கொடுக்க முடியாதுடா, என்னமா போஸ் கொடுக்கறான் என்று சஞ்சயின் பின்னால் இருந்த வாசு சொல்ல, மாம்ஸ், நீங்க எப்போ வந்தீங்க என்றான் சஞ்சய். நாங்க வந்தது கூட தெரியாம ஒளிஞ்சு நின்னு எட்டி பார்த்துட்டு இருந்திருக்க என்று ஆதித்யன் சொல்ல, ஆதித்யனை திரும்பி பார்த்த சஞ்சய், மாமா நீங்களுமா, எப்போ வந்தீங்க என்றான். உங்க அண்ணன் விரும்மாண்டி மீசைய முறுக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வரும்போதே நானும் வாசவும் வந்துட்டோம் என்றான் ஆதித்யன். ஏது விரும்மாண்டி மாதிரியா என்றான் சஞ்சய். ஆமா என்றான் ஆதித்யன். மாமா, எங்க அண்ணனை வெள்ளை வேட்டி முறுக்கு மீசையோட பார்த்ததும் அவரோட அழக பார்த்து உங்களுக்கு லைட்டா பொறாம வந்துருச்சு தானே என்று ஆதித்யன் இடிப்பில் கிச்சு கிச்சு மூட்டியவாறே சஞ்சய் சொல்ல, ஹேய், நான் ஏன்டா உங்க அண்ணனை பார்த்து பொறாமப்பட போறேன் என்றான் ஆதித்யன். வெட்ரா, புது மாப்பிள்ள, உனக்கும் சீதாவுக்கும் இதே போல ஒரு போட்டோ ஷூட் வச்சிருவோம் என்றான் வாசு. அது சரி, இன்னைக்கும் அவன் ஆபீஸ் கிளம்பிட போறான், கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவன்கிட்ட சொல்லி வீட்லயே இருக்க வைங்கடா என்று ஆதித்யன் சொல்லி முடிக்கும் முன்னரே ராகவனின் BMW கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்க, டேய், ராகவன் கிளம்புறான் போல என்று வாசு சொல்ல, காரின் பக்கம் ஓடினர் வாசு, சஞ்சய், ஆதித்யன் மூவரும். கோட் சூட்டோடு அரண்மனையை விட்டு வெளியில் வந்த ராகவன் காரில் ஏறி புறப்பட்டு விட, எப்படா இவ்ளோ சீக்கிரமா இவன் ட்ரெஸ் மாத்தினா என்று வாசு கேட்க, இப்போ ரொம்ப முக்கியம்டா இது என்று ஆதித்யன் கோபமாய் கேட்க, மாமா கூல், அண்ணா ஒர்க்க பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, நானும் மாம்சம் வீட்டுல இருக்கோம்ல, சோ எல்லாத்தையும் பார்த்துப்போம் என்று சஞ்சய் சொல்ல, அப்போ எனக்கும் வேலை இருக்கு, நானும் ஆபீஸ் கிளம்புறேன் என்றான் ஆதித்யன். ஓகே, நோ ப்ராப்ளம், கிளம்புங்க, பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கிளம்பும் போது சீதாட்ட சொல்லிட்டு கிளம்புங்க என்று சஞ்சய் சொன்னதும், நான் வேணா சீதாவை அழைச்சிட்டு வரவா என்றான் வாசு. எதுக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கவா என்றான் ஆதித்யன். தெரியுதுல, வாங்க மாப்ள சார் என்று ஆதித்யனை அரண்மனையின் உள்ளே அழைத்து சென்றனர் வாசுவும் சஞ்சயும். ராகவன் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட மதுவோ தன்னுடைய அறையில் தனியாக அவள் வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ராகவன் அவன் அலுவலகத்தில் மீட்டிங்கில் இருந்தான். 1 மணிக்கு ஆரம்பித்த மதுவின் வயிற்று வலி மாலை 4 மணி ஆகியும் விடவில்லை. அதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று உணர்ந்த மது ராகவனுக்கு தனது கைபேசியில் அழைத்தாள். தன்னவளின் எண்ணை கைபேசியில் பார்த்த ராகவன் அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ என்றான். மறுபுறம் அமைதி. கீழுதட்டை கடித்து வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்த மது பேச மறந்து விட்டாள். அவளின் அமைதி ஏதோ ஒரு பதட்டத்தை ராகவனுக்கு வரவழைக்க, மது என்றான் ராகவன். எனக்கு என்னன்னு தெரியல, வயிறு வயிறு வலிக்குது என்று மது சொல்ல, ருத்ரா 1 வாரத்திற்கு முன்பு சொன்னதுதான் ராகவனின் காதில் அப்போது வெடித்தது. மது ரொம்ப வீக்கா இருக்கா, அவங்கள கவனமா பாத்துக்கோங்க என்று ருத்ரா சொன்னது ராகவனுக்கு ஞாபகம் வர, மது டென்ஷன் ஆகாத, 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன்
என்ற ராகவன் தன்னோடு மீட்டிங்கில் இருந்த மற்றவர்களிடம் ஐ ஹாவ் அர்ஜென்ட் ஒர்க் பை என்று சொல்லிவிட்டு தனது அலுவலகத்தில் இருந்து அவசரமாக வெளியேறி காரை எடுத்தவன் உயர் வேகத்தில் காரை செலுத்தி அவன் சொன்னது போலவே அடுத்த 5 நிமிடத்தில் அரண்மனையில் இருந்தான். ராகவன் அரண்மனையில் நுழைந்த சமயம் வரவேற்பறையில் யாரும் இல்லை. எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்கிறார்கள் என்று மீனாட்சி சொல்லவும் ராகவன் வேக எட்டுக்களோடு அவனின் அறையை அடைந்தான். மது உடலை குறுக்கிக் கொண்டு மெத்தையில் படுத்து இருந்தாள். மதுவின் பக்கம் சென்று அமர்ந்த ராகவன், மது என்னாச்சு என்று கேட்க, வழியில் முகம் வாடி படுத்திருந்தவளோ, என்னன்னு தெரியலங்க, வயிறு ரொம்ப வலிக்குது என்றாள். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாவா என்று மறுபுறம் சென்று அவளின் தோள்களை பற்றி எழுப்ப, என்னங்க என்றாள் மது. சொல்லுமா என்றான் ராகவன். பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதல்ல என்று மது கேட்க, மதுவின் எண்ணத்தை புரிந்து கொண்டவன், ஒன்னும் ஆகியிருக்காது, பாப்பா ஹெல்த்தியா இருப்பா, வா போலாம் என்றவன் அப்போதுதான் கவனித்தான். அவள் படுத்திருந்த மெத்தையில் சிறிது இரத்தக்கரை இருப்பதை. அதிர்ந்து போனான் ராகவன். கர்ப்பமாயிருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் வராதுதானே, அப்படி இருக்க எப்படி இந்த இரத்தக்கரை? ஒருவேளை மது கவலைப்பட்டதை போல் தன் குழந்தைக்கு எதுவும் ஆகி இருக்குமோ என்று உள்ளூர பதட்டமும் பயமும் அவனை தொற்றிக்கொள்ள எதையும் முகத்தில் காட்டாமல், மது என்றான் ராகவன். மது ராகவனின் தோளில் சாய்ந்து அரைமயக்கத்தில் இருந்தாள். அதனால் ராகவனே மதுவை அழைத்து சென்று அவளை புடவையிலிருந்து வேறு உடைக்கு மாற்றி, கண்களை திறக்க முடியாமல் வழியில் தவித்துக் கொண்டிருந்தவளை இரு கைகளால் ஏந்தியவன் அரண்மனையின் வரவேற்பறைக்கு வந்தான். ராகவன் மதுவை தூக்கி வருவதை பார்த்த மீனாட்சி அம்மா அதிர்ந்து போய், ஐயோ தம்பி, மது அம்மாக்கு என்னாச்சு என்று கேட்க, ஒண்ணுல மீனாட்சி அம்மா, மயங்கிட்டா, அவ்வளவுதான், நான் ஹாஸ்பிட்டல் வர போயிட்டு வந்துடுறேன், யாராவது மதுவை கேட்டாங்கன்னா நான் வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறதா மட்டும் சொல்லுங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறத சொல்ல வேண்டாம் என்றான் ராகவன். சரிங்க தம்பி என்றாள் மீனாட்சி. மதுவை தூக்கிச் சென்ற ராகவன் காரின் பின் இருக்கையில் மதுவை படுக்க வைத்து விட்டு நேரே தனது ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். ருத்ரா மதுவை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். ருத்ரா, என் குழந்தைக்கு ஒன்னும் இல்லையே என்றாள் மது கண்ணீரோடு ருத்ராவை பார்த்து. ஒன்னும் இல்ல மேடம், குழந்தை நல்லா இருக்கு என்றாள் ருத்ரா. அப்புறம் அப்புறம் எனக்கு ப்ளீடிங் ஆச்சு என்றாள் மது. அது அது ரொம்ப ரேரா, பிரெக்னன்சி டைம்ல சில பெண்களுக்கு இந்த மாதிரி எப்போதாவது இப்படி வரும், மத்தபடி ஒன்னும் இல்ல மேடம் என்று ருத்ரா சொல்ல, ருத்ரா ப்ளீஸ் உண்மைய சொல்லுங்க, எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஸ்டமக் பெயின் இருந்தது, எனக்கு பயமா இருக்கு ருத்ரா என்று மது அழ, அவளது கண்ணீரில் கரைந்து போன ருத்ரா, மேம் உங்களோட யூட்ரஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதான் இப்படி ஆகியிருக்கு, பெயின் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுக்கறேன், பேபி இப்போதைக்கு ஹெல்த்தியா தான் இருக்கு, நீங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் இந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கும், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம் என்று ருத்ரா சொல்ல, மதுவுக்கு ருத்ரா சொன்னதை கேட்டு நெஞ்சே நின்றுவிடும் போல் இருந்தது. 2 கைகளாலும் வாயை பொத்திக் கொண்ட மது வெளியில் அமர்ந்திருக்கும் ராகவனுக்கு தான் அழும் சத்தம் கேட்டு விடக்கூடாது என்று வாயை பொத்திக் கொண்டு அழுதாள். மதுவை பார்ப்பதற்கு ருத்ராவிற்கு பாவமாக இருந்தது. மேடம் அழாதீங்க ப்ளீஸ் என்றாள் ருத்ரா. ஐம் ஓகே, நீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க என்றாள் மது. ஆனால் ஏற்கனவே இந்த விஷயம் ராகவனுக்கு தெரியுமே, இருந்தும் ஓகே மேம் என்ற ருத்ரா
தன் இருக்கையில் வந்து அமர, என்னாச்சு ருத்ரா? மது ஓகே தானே? பேபி ஓகே தானே என்று கேட்க, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் மேமோட யூட்ரஸ் வீக்கா இருக்கு. பத்திரமா பாத்துக்கோங்க. பேபியோட growth-க்கும் இனி இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கும் டேப்லெட் எழுதி தரேன். போட்டுக்க சொல்லுங்க என்று ருத்ரா சொல்ல, ம் என்றான் ராகவன். ருத்ரா எழுதி கொடுத்த மருந்து சீட்டை கையில் வாங்கின ராகவன் மதுவை கைத்தாங்கலாக அழைத்து வெளியே வர, மதுவையும் ராகவனையும் ருத்ரா ஏக்கமாக பார்த்தாள். மது இப்போதிருக்கும் இந்த இடம் ருத்ராவிற்கு சொந்தமாக வேண்டியது அல்லவா? அதனால்தான் இந்த ஏக்க பார்வை ருத்ராவிடம். ராகவன் மதுவை வெளியே அழைத்துச் செல்ல, மேம் என்றாள் ருத்ரா. மதுவும் நின்று திரும்பினாள். கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுங்க, டிராவல் எங்கேயும் பண்ணாதீங்க என்று ருத்ரா சொல்ல, ம் என்றாள் மது. மதுவை அழைத்து கொண்டு வெளியே சென்ற ராகவன் அங்கு பார்மசியில் மதுவுக்கு ருத்ரா எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்கினான். மருந்துகளை வாங்கிக் கொண்டு மதுவையும் காரில் ஏற்றுக்கொண்டு அரண்மனை வந்து சேர்ந்தான் ராகவன். மீனாட்சி அம்மா ராகவன் மதுவிற்காகவே அரண்மனை வாசலில் காத்திருந்தார். ராகவனை மீனாட்சி அம்மா பார்த்ததும், தம்பி, மதுமா நல்லா இருக்காங்க தானே என்று கேட்க, நல்லா இருக்காங்க என்று சொன்ன ராகவன் மதுவை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். மதுவை தன் அறையில் விட்டுவிட்டு மதுவுக்கு பலரசம் எதுவும் எடுத்து வரலாம் என்று அடுப்படிக்கு சென்ற ராகவன் மீனாட்சி அம்மாவிடமிருந்து பலரசத்தை வாங்கி கொண்டு தன் அறைக்கு வர, மது மெத்தையின் அருகில் தரையில் அமர்ந்து கொண்டு முட்டியில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். மதுவின் பக்கம் சென்று தரையில் அமர்ந்த ராகவன், மது என்றான். நிமிர்ந்து ராகவனை பார்த்த மது அருகில் இருந்த தன் கணவனின் சட்டையை 2 கைகளாலும் பிடித்து கொண்ட மது, என் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்க. என் குழந்தை எனக்கு வேணுங்க. நம்ம நம்ம பாப்பாக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயமா இருக்குங்க. நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுங்க, ஆகிடக்கூடாதுங்க என்று அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள் மது. எப்படி அவளை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் திணறினான் ராகவன். மது, என்ன பாரு, என்ன பாருடி என்று தன்னை விட்டு அவளை விளக்கிய ராகவன் அவளின் முகத்தை தன் கையால் தாங்கி, நம்ம பாப்பாக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் என்றவன் தன் மனைவியை மார்போடு அணைத்துக் கொண்டான். இனி என்னவெல்லாம் நடக்கிறது இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி மக்களே.